أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين. أما بعد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأن المساجد لله صدق الله العليم. قال نبينا محمد صلى الله عليه وسلم أحب البلاد إلى الله مساجدها وأبغض البلاد إلى الله أسواقها. صدق الصادق الأمين صلى الله عليه وسلم. அல்லாஹுவின் அன்பும் அருளும் நபிநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், நல்லோர்கள், நாதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக இறை இல்லம் வருகை தந்திருக்கின்ற நம்ம அனைவர்கள் மீதும், உலகில் வாழ்கின்ற முஸ்லிமான முஃமினான அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். கடந்துவிட்ட நிமிடங்கள் வரையிலும் நம்முடைய வாழ்நாளில் நம்மை அறிந்தோ அறியாமலோ செய்த குற்றங்களை, குறைகளை அல்லாஹ் மன்னிப்பதோடு இனி வாழும் காலமெல்லாம் பாவத்தின் அளவில் வீழாது நம்மை பாதுகாத்து நம்முடைய உள்ளங்களில் உண்டான ஆகுமான எண்ணங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. நாம் வாழக்கூடிய இந்த இந்திய தேசத்திலும் உலகளாவிய அளவிலும் முஸ்லிம்கள் கண்ணியத்தோடும் சகோதரத்துவத்தோடும் வாழ்வதற்குரிய வழியை அல்லாஹ் விசாலமாக திறந்து வைப்பானாக. நாம் குழுமிருக்கக்கூடிய இந்த இறை இல்லத்திற்கு இடமளித்து இங்கு கட்டிடம் எழுப்பி இன்று வரையிலும் இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி உடலாலும் பொருளாலும் ஆலோசனைகளாலும் உதவி செய்யக்கூடிய அத்துணை நபர்களையும் அல்லாஹ் அவரது நிகரில்லாத பேரருளால் அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, குர்ஆன் தன்னுடைய வாக்கியத்தில் அல்லாஹ் சிலதை தனக்குரியது என்று அல்லாஹ் சொல்கிறார். வஅதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத, ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் நிறைவேற்றுங்கள், லில்லாஹி அல்லாஹ்விற்காக என்று அல்லாஹ் சொல்கிறார். அதுபோல இன்னொரு இடத்தில் அல்லாஹ் வஅன்னல் மஸாஜித லில்லாஹி, பள்ளி வாய்சல்கள், இறைவனுக்காக சுஜூதை செய்யக்கூடிய இறை இல்லங்கள் லில்லாஹி அல்லாஹ்விற்கு உரியது என்று அல்லாஹ் சொல்கிறார். காலத்தின் ஓட்டத்தில் சில மாதங்களை நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது ஆகஸ்ட் என்றால் குடியரசு தினம், ஜனவரி என்றால் ஆகஸ்ட் என்பது சுதந்திர தினம், ஜனவரி என்றவுடன் குடியரசு தினம், இது மாதிரியான மாதங்களினுடைய பெயர்கள் காதில் விழுகின்ற பொழுதே அது சுமந்திருக்கின்ற
பிரதானமான நிகழ்வுகள் நமக்கு சிந்தனைக்கு வருகிறது. அதுபோல டிசம்பர் 6 என்ற வார்த்தை நம் காதில் விழும் காலமெல்லாம் கடந்த 32 ஆண்டுகளாக இந்த தேசத்தில் சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இந்த சமூகத்திற்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட அந்த அக்கிரமான அநீதமான அந்த காரியம், பாபர் மஸ்ஜிதினுடைய இடிப்பு நாள், அந்த நிகழ்வு நமக்கு நினைவுக்குள் வருகிறது. சாதாரணமான எளிதில் கடந்து போகக்கூடிய காரியம் அல்ல அது. நம் சமூகத்தில் உள்ளவர்களே சிலர்கள் விவரம் அறியாத வார்த்தைகளை சொல்வதுண்டு. ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் கேட்டால் கொடுத்து விட்டு போக வேண்டியதுதானே. நம் சமூகத்தினர் குறைவாக இருக்கிறோம். சில நிலைகளை விட்டு கொடுத்துத்தானே வாழ வேண்டும் என்கின்ற புரிதல் இல்லாத வார்த்தைகளை சொல்லக்கூடிய நிலைகளில் சிலர்களை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, விட்டுக் கொடுப்பதற்காக ஒரு தனி மனிதன் வாழ்ந்த வீடாக இருந்தால் கொடுத்து விடலாம். ஒரு குடும்பத்திற்கு சொந்தமானது என்றால் கொடுத்து விட்டு மாற்று இடத்தை அமைத்துக் கொடுக்கலாம். ஆனால் அருள்முறை குர்ஆன் சொல்கிறது, அவனே சொல்கிறான், இறை இல்லம் எனக்குரியது என்கிறான். எல்லாவற்றிலும் ஆற்றல் உள்ள அல்லாஹ்வினுடைய இல்லத்தை எந்த நிலையை சொல்லி நாம் விட்டுக் கொடுப்பது? நமக்கு அந்த அதிகாரம் இருக்குதா? இறைவனுக்கான இல்லத்தை விட்டுக் கொடுப்பதற்கான அனுமதியை இந்த சமூகத்திற்கு இறைவன் வழங்கியிருக்கிறானா? சிந்தித்து பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஃமினுடைய தொடர்பை குறித்து பேசுகின்ற பொழுது, ஒருவர் பள்ளியோடு தொடர்புடைய நிலையில் தொழுகையை சரியாக நிறைவேற்றுகிறார் என்றால் அவர் முஃமின் என்று நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமா? இந்த இறை இல்லம் என்பது ஒரு இறை நம்பிக்கையாளருக்கும் இறைவனுக்கும் உண்டான பாலமாக அமையப்பெறுகின்ற இடம் இது. இறைவனுடைய நெருக்கத்தை நெருங்கி செல்வதற்கான உன்னதமான ஒரு இடம் இது. இதை தவிர வேறு எங்கும் தேடி பார்க்க முடியாது. மஸ்ஜிதுகளை தவிர வேறு எங்கும் இறைவனுடைய நெருக்கத்தை பெறுவதற்கான இடத்தை தேடி பார்க்க முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமையில் லா லில்ல இல்லா லில்லுஹு, அல்லாஹ்வுடைய நிழல் அல்லாத வேறு நிழலே இல்லாத அந்த நாளில். ஏன் அப்படி சொல்றாங்க? மனிதர்கள் தத்தளிப்பார்கள், தவிப்பார்கள், சிறிதளவேனும் நிழல் கிடைத்து விடாதா என்ற ஏக்கத்தில் புலம்பி தவிப்பார்கள். அந்த நாளில் வேர்விழிகளால் மனிதன் மூழ்கடிக்கப்படுவான். அந்த அளவுக்கு கடுமையான வெயிலுடைய தாக்கம், மறுமையினுடைய அமளிகள், திடுக்கம், நடுக்கம் எல்லாம் ஒன்று சேர்ந்து நிற்கக்கூடிய அந்த வேளையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 7 வகையினர்களுக்கு தன் அரிசுக்கு கீழால் நிழல் தருகிறான் என்கிறார்கள் அண்ணலும் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 7 வகையினர்களில் ஒரு சாரார் யார் தெரியுமா? பெருமானார் பேசுகிறார்கள், வரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மசாஜித். ஒரு மனிதன் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மசாஜித், அவருடைய உள்ளம் பள்ளிவாசலின் பக்கம் சேர்ந்ததாகவே இருக்கிறது. எப்பொழுது அடுத்து வாங்க சொல்வார்கள், இறைவனுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும், இறைவனை நினைவுபடுத்தக்கூடிய திக்ருகளில் கலந்து கொள்ள வேண்டும்,
இறைவனுடைய கலாம் உச்சரிக்கப்படக்கூடிய அந்த குர்ஆன் மஜ்லிஸில் பங்கெடுக்க வேண்டும். நல்லோர்களை பற்றி இறை இல்லங்களில் பேசப்படக்கூடிய சபைகளில் பங்கெடுக்க வேண்டும். இது மாதிரியான எண்ண ஓட்டங்கள் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாராருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை வணங்குவதற்கான மகத்துவமான இடத்தை நேசித்த அந்த மனிதர்களுக்கு நிழல் இல்லாத அந்த நாளில் அல்லாஹ் நிழல் கொடுத்து அழகு பார்க்கிறார் என்கிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறை நம்பிக்கையாளர்கள் பிரியப்பட வேண்டுமா? இறை இல்லத்தை நேசிக்கணுமா? நேசித்தே ஆக வேண்டுமா என்றால் இந்த ஹதீஸ் தான் நமக்கான விளக்கமாக இருக்கிறது, விடையாக இருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹப்புல் இலல்லாஹி மஸாஜிதுஹா, ஊர்களில் அல்லாஹ்விற்கு மிக பிரியமான இடம், இறைவனுக்கு பிடித்தமான இடம் இந்த பூமியில் ஒவ்வொரு பகுதிகளிலும் அந்த பகுதியில் உள்ள பள்ளி வாசல்கள் என்றார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு பகுதிகளிலும் இறைவனுக்கு கோபத்தை தரக்கூடிய இடம் அஸ்வாகுஹா, அந்த ஊரினுடைய பகுதியினுடைய கடை வீதிகள் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இறை இல்லம் என்பது அவனை மட்டுமே நினைவு கூறுவதற்கான அற்புதமான ஒரு இடம். அது அவனையும் அவன் திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களை பின்பற்றி நேசித்த உத்தமர்களை எல்லாம் நினைவு கூறப்பட வேண்டிய ஒரு உன்னதமான இடம் அது. கடைவீதிகள் மாற்றமான நிலையில் உள்ளது. பல்வேறு பேச்சுக்கள் இடம்பெறும். சில இடங்களில் வியாபாரத்தினுடைய பின்னணியில் பொய்கள் கலந்திருக்கும். அளவை மீறிய லாபத்தை பெறுவதற்காக வேண்டி சில பொய்களையும் சொல்வார்கள். பல்வேறு பேச்சுக்கள் அங்கு இடம்பெறும். அதனால் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விற்கு பிடித்தமில்லாத இடம் கடைவீதி என்று அடையாளப்படுத்தினார்கள். இந்த ஹதீஸை வைத்து பார்க்கின்ற பொழுது இறைவனுக்கு பிடித்தமான இடத்தை இறைவனை ஏற்றுக்கொண்ட இறை நம்பிக்கையாளர்களும் நேசிக்க வேண்டும். அவர்களுக்கும் அது பிரியமானதாக இருக்கணும். சங்கைக்குரியவர்களே, நம்முடைய உள்ளத்தில் பள்ளி வாயில்கள் மீது கண்ணியம் இருக்க வேண்டும், இருக்கிறது இந்த சமூகத்திற்கு. ஆனால் பல இடங்களில் அதை வணக்கத்தால் அழகுபடுத்தக்கூடிய நிலையில் நாம் தவறிழைத்து விடுகிறோம், அதை பொடுபோக்காக விட்டு விடுகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு இறை இல்லத்தை குறித்து எப்படிப்பட்ட ஒரு விளக்கத்தை கொடுத்தார்கள், இந்த உம்மத்திற்கு எப்படிப்பட்ட ஒரு புரிதலை வெளிப்படுத்தினார்கள் என்றால், ஹிஜ்ரத்தினுடைய பயணம் மதீனாவிற்கு சமீபத்தில் இருக்கக்கூடிய குபா என்கின்ற இடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 தினங்கள், திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் 4 தினங்கள் தங்குகிறார்கள். இந்த 4 தினங்கள் தங்குவதற்காக வேண்டி இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு ஒரு பள்ளியை நிர்மாணிக்கிறார்கள். ஒரு இறை இல்லம் அங்கு உருவாக்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துடைய பயணத்தில் முதலாக உருவாக்கிய இறை இல்லம் மஸ்ஜிது குபா. மதீனாவிற்கு வருகை தந்தார்கள். வந்த நபியவர்கள் முதலாக அவர்கள் தீவிரப்படுத்திய காரியம் பள்ளிவாசலை உருவாக்க வேண்டும் என்கின்ற காரியத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனைப்பை அதிகப்படுத்தினார்கள். மஸ்ஜிது நபவியினுடைய வரலாற்றை நாம் புரிந்திருக்க வேண்டும், தெரிந்திருக்க வேண்டும். எந்த இடத்திலும் பரிசுத்தமானவனை வணங்குவதற்கான இடம் அது அசுத்தமான நிலையில் வந்து சேர்ந்துவிடக் கூடாது என்பதை அல்லாஹும் எச்சரிக்கிறான். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வழிகாட்டி இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலை உருவாக்குவதற்காக இடத்தை தேர்வு செய்கிறார்கள். 2 சிறுவர்கள், அனாதை சிறுவர்களுக்குரிய இடம் அது.
சஹல் சுஹைல் என்று சொல்லக்கூடிய இரு சிறுவர்களுக்குரிய இடம். பள்ளிக்காக வேண்டி நாங்கள் அன்பளிப்பாக தந்து விடுகிறோம் என்கிறார்கள் இருவர்கள். இல்லை, வேண்டாம், விலை கொடுத்து அதை நான் பெற்றுக் கொள்கிறேன் என்றார்கள் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விலை கொடுத்து வாங்கப்பட்டது. மஸ்ஜித் நபவி பள்ளி வாயில் கட்டப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு வழிகாட்டுகிறார்கள். இறைவனுக்கான இல்லம் அது பரிசுத்தமான நிலையில் இருக்க வேண்டும். அதைத்தான் சஹாபாக்களும் பின்பற்றினார்கள். எந்த இடத்தில் வெற்றி வாகை சூடினாலும் அங்கு இறை இல்லத்தை அமைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் முதலில் அவர்களுக்கு உருவானது. பெருமானாருடைய வழிகாட்டுதல். உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம். குலஃபாய் ரசூல் என்கின்ற நூலில் கிதாபில் இந்த 2 செய்திகள் பதிவு செய்திருக்கிறாங்க. முதல் செய்தி இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழித்தோன்றல்களாக வழியை பின்பற்றி வந்த சஹாபாக்கள் இறை இல்லங்களை விரிவுபடுத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தை உடையவர்களாக இருந்தார்கள். மஸ்ஜித் நபவி உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் விரிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி உமர் ரலியல்லாஹு அவர்கள் அதை சுற்றிலும் உள்ள சஹாபாக்களை அழைத்து பேசுறாங்க. யாருடைய வீடெல்லாம் ரொம்ப சமீபத்தில் இருக்குதோ அருகில் இருக்கக்கூடிய உரிமையாளர்களை அழைத்து பேசுறாங்க. அந்த வகையில் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்து உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, மஸ்ஜித் நபவியை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினார்கள். ஆனால் அதனை நிறைவேற்ற முடியவில்லை. நான் அந்த படியை மேற்கொள்ளலாம் என்று நான் விரும்புகிறேன். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த விஷயத்தை என்னிடத்தில் நீங்கள் ஏன் கேட்க வேண்டும்? தாராளமாக செய்யுங்கள். இந்த விஷயம் அதுவல்ல. செயல்படுத்துவது என்பது பெரிய காரியம் அல்ல. பள்ளியை சுற்றி இருக்கக்கூடிய வீடுகள், அந்த நிலங்கள் தேவைப்படுகிறது. பள்ளியை விஸ்தீர்ணப்படுத்தணும்னா என்ன செய்யணும்? அந்த இடங்கள் தேவைப்படுதா இல்லையா? அதனால் தங்களுடைய வீட்டை, இறை இல்லத்தை விஸ்தீர்ணப்படுத்துவதற்காக தாங்கள் கொடுத்து விடுங்கள். அதற்கு பகரமாக அரசு தரப்பில் இருந்து தங்களுக்கான உரிய தொகையை நாங்கள் தந்து விடுகிறோம் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இல்லை, என்னுடைய இல்லத்தை நான் தரமாட்டேன் என்று மறுக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் தரவில்லை என்று சொன்னால் கலீஃபா என்கின்ற அதிகாரத்தை பயன்படுத்தி உங்களுடைய இல்லத்தை நான் கையகப்படுத்திக் கொள்வேன் என்று சொன்னார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, உமரே, உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரம் அதற்குரியதல்ல. இன்றைக்கு ஆயிரக்கணக்கில் புல்டோசர்களை வைத்துக் கொண்டு சிறுபான்மையினர் சமூகத்தை சார்ந்த இஸ்லாமியர்களுடைய இல்லங்களை எல்லாம் இடித்து தகர்க்கிறான் ஒரு பகுதி இந்த தேசத்தில். கலீஃபா, மிகப்பெரிய ஆளுமை திறன் கொண்ட கலீஃபா உமரை பார்த்து அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசுகிறார்கள், இந்த இஸ்லாம் வழங்கிய உரிமை அது, உங்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரம் அது அல்ல. இந்த செயலை நீங்கள் செய்தால் அது உங்களுக்கான அழகல்ல. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எப்பொழுது நீங்கள் அதை கையகப்படுத்துவேன், உங்களுடைய அதிகாரத்தை கொண்டு நான் கையகப்படுத்துவேன் என்று நீங்கள் சொன்னீர்களோ இதை நான் வழக்காக கொண்டு சேர்ப்பேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப பணிவா சொன்னாங்க, நீங்க யாரை நீதிபதியாக தேர்வு செய்தாலும் நீதிபதி அவர்கள் எதை சொல்கிறாரோ அதற்கு இந்த உமர் முழுவதுமாக கட்டுப்படுவார். ரொம்ப பணிவான குரல்ல சொல்றாங்க, பதில் சொல்றாங்க. நான் கலீஃபா, நான் சொன்னா கேட்கணும், ஆட்சி அதிகாரம் எனக்குரியது, உங்களால் என்ன செய்ய முடியுமோ செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லல.
விஷயத்தை ஒவ்வொன்றா நுணுக்கமா கவனிக்கணும். எப்படிப்பட்ட பெருமக்களை இந்த உம்மத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள், எப்படிப்பட்ட தூய்மையான மனிதர்களை இந்த சமூகத்திற்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி தந்தார்கள். நம்ம ஒவ்வொன்றையா விளங்கணும். வழக்கை ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பக்கம் செய்தனா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்து செல்கிறாங்க. ஹுதைஃபத்துல் யமான் பெரும் சஹாபி, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழமையில் மிகச்சிறந்த பெயர் பெற்றவர்கள். சாஹிபு சிர் என்ற ஒரு பெயரும் அவர்களுக்கு வரலாற்றில் உண்டு. பெருமானாருடைய ரகசியமான விஷயங்கள் எல்லாம் அறிந்த மனிதர் என்கின்ற சிறப்புக்குரிய ஒரு மனிதர். அவர்களின் பக்கம் வழக்கு கொண்டு செல்லப்படுகிறது. ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அவர்கள் வழக்கை விசாரிப்பதற்காக வேண்டி, அவர்கள் மீது சுமத்தப்பட்ட வழக்கை விசாரிப்பதற்காக வேண்டி அழைக்கப்பட்டு முன்னிறுத்தப்படுகிறார்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள் இந்த வழக்கை முதலில் யார் கொண்டு வந்து சேர்த்தார்களோ அவர்களிடத்தில் விசாரிக்கிறார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள்ட்ட விசாரிக்கிறாங்க, என்ன நடந்துச்சு. அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் நடந்ததை சொல்கிறார்கள். ஹலீஃபாவாக இருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய பக்கம் திரும்பி ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள், உமரே, நீங்கள் இந்த விஷயத்தில் அவர்கள் சொன்ன இந்த வழக்கில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? உமர் ரலியல்லாஹு அவர்கள் வாய் திறந்து பேசுகிறார்கள், நீதிபதியாக நீங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நான் அவர்களிடத்திலே என்னுடைய சுய காரியம், அவர்களுடைய இல்லத்தை நான் கேட்கவில்லை. மாறாக இறைவனுடைய இல்லம் அமைக்கப்பட வேண்டும், அது விசாலப்படுத்தப்பட வேண்டும். மக்கள் அதிகமாக வருகிறார்கள், இடம் போதாத நிலை ஏற்படுகிறது. அதனால இந்த பள்ளி விசாலப்படுத்த வேண்டும், இது பெருமானாருடைய விருப்பம், அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இறைவனுடைய இல்லம் விஸ்தீர்ணப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் அப்பாஸ் ரலியல்லாஹு இடத்திலே அவர்களுடைய இல்லத்தை கேட்டேன். அதற்கு பகரமாக அரசு தரப்பில் இருந்து நாங்கள் ஒரு தொகையை, அதற்கு உரிய தொகையை தந்து விடுகிறோம் என்பதாகவும் நான் வாக்களித்தேன். அவர்கள் தர முடியாது என்று மறுத்து சொன்ன பொழுது, என் அதிகாரத்தை வைத்து நான் எடுத்துக் கொள்வேன், கையகப்படுத்திக் கொள்வேன் என்று நான் சொன்னேன். இதில் என்ன குற்றம் இருக்கிறது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க. நான் சொன்னதில் என்ன குற்றம் இருக்குது? என் சுய இஷ்டத்துக்காக நான் கேட்கலையே. அருமையானவர்களே, இஸ்லாமிய சமூகத்தில் உண்டான ஒவ்வொரு நிகழ்வுகளும் இந்த சமூகத்திற்கான படிப்பினை, உலக மக்களுக்கான படிப்பினை. ஹலீஃபான்லாம் பார்க்கல, ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க ஒரு வார்த்தையை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் முகத்தஸை கட்டுவதற்கான நிலையை மேற்கொண்ட பொழுது அனாதைக்கு சொந்தமான ஒரு இடத்தை பள்ளியினுடைய இடமாக அவர்கள் சேர்த்துக் கொள்ள முற்பட்ட நேரத்தில் அல்லாஹ் சொன்னான், இங்கதான் கவனிக்கணும், அல்லாஹ் சொன்னான், தாவூதே, நீங்கள் என்னை வணங்கப்படக்கூடிய இடமாக அமைக்கக்கூடிய இல்லத்தை, பரிசுத்தமானதை அபகரிக்கப்பட்ட நிலத்தோடு நீங்கள் சேர்க்க வேண்டாம் என்று அல்லாஹ் எச்சரித்தார். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்ன வார்த்தை, தூய்மையான என்னை வணங்குவதற்கு அனுமதி கேட்கப்படாத ஒரு இடத்தை என்னை வணங்குவதற்கான இடத்தோடு நீங்கள் சேர்க்க வேண்டாம் என்று அல்லாஹ் எச்சரித்தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்தை விட்டுவிட்டு பள்ளியை அமைத்துக் கொண்டார்கள். இந்த செய்தி ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய நிலையை கேட்டுவிட்டு பதிலாக சொல்லி சொன்னார்கள், உமரே, உங்களுக்கான அதிகாரம் இருக்கிறது, ஆனால் நீங்கள் அவர்களிடத்தில் அணுகிய விதம் தவறு என்று செய்தனா உமரே ஃபாரூக் ஹலீஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு காதியாக இருக்கக்கூடிய ஹுதைஃபத்துல் யமான் சொல்லி காட்டினார்கள். எவ்வளவு தூரம் நீதமான முறையில் நடக்க வேண்டும் என்பதை இந்த உலகத்திற்கு சொல்லியவர்கள் சஹாபா பெருமக்கள்.
உடனே அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, உமரே, இதற்கு பின்னால் என்னுடைய வீட்டை நீங்கள் கையகப்படுத்துவீர்களா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாக்கு கொடுத்திருக்கிறாங்க. என்ன வாக்கு கொடுத்தாங்க? நீங்க யாரை வேண்டுமானாலும் நீதிபதியாக வையுங்கள், இந்த உமர் நீதிபதியினுடைய சொல்லுக்கு கட்டுப்படுவார். சொன்னாங்களா இல்லையா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், லா வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உங்களுடைய இல்லத்தை நான் எடுக்கவே மாட்டேன் என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரியப்பட்டதுங்க அல்லாஹ்வை வணங்குவதற்கான இடம். அதனால நீங்க கொடுத்தா என்ன, இந்த விளக்கம் எல்லாம் பேசல. ஏனென்றால் அவரவர்களுக்கான சுய உரிமையை இந்த மார்க்கம் தந்திருக்கிறது. அதனால கலீஃபா உமர் ரலியல்லாஹு அவர்கள் அதை சுற்றி உள்ள ஒவ்வொரு சஹாபாக்களையும் நேரடியாக சந்தித்து பேசினார்கள். இடம் வேணும் அப்படின்னு பேசினார். ஏன்னா அவர்களுக்கு உண்டான உரிமையை சரியாக வழங்க வேண்டும் இந்த மார்க்கத்தில். அருமையானவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டிய அற்புதமான செய்தி. கலீஃபாவாக இருந்தாலும் தன் மீது வழக்கு தொடுக்கப்பட்டால் அது விசாரணை என்று வருகின்ற பொழுது சரியான முறையில் அதற்கான பதிலை முன்வைப்பது, நீதிபதியிடம் இருந்து வரக்கூடிய தீர்ப்பை மனமுவர்ந்து அதை ஏற்றுக்கொள்வது. பின்னால் என்ன ஆனது தெரியுமா? அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்திலேயே தன்னுடைய வீட்டை கலீஃபா உமர் ரலியல்லாஹு ஒப்படைத்தார்கள். எப்படி ஒப்படைச்சாங்க தெரியுமா? எனக்கு எந்த விதமான பிரதி உபகாரமும் வேண்டாம், என் இல்லத்தை இறைவனுடைய இல்லத்திற்காக வேண்டி எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அந்த இடத்தை தன்னுடைய வீட்டை கொடுத்தார்கள் என்பதுதான் வரலாறு. குலஃபாவுர் ரசூல் என்கின்ற நூலில் பதிவான செய்தி. அடுத்து ஒரு செய்தி. எகிப்தினுடைய கவர்னராக அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹுடைய காலத்துல ஆட்சி காலத்துல இருக்கிறாங்க. அம்ர் இப்னு ஆஸ் அவர்களை தொடுத்து ஒரு வழக்கு, ஒரு கடிதம் உமர் ரலியல்லாஹுடைய கையில கிடைக்கும். என்ன அப்படின்னா, அங்கு ஒரு இறை இல்லம் கட்டுவதற்கு அவர்கள் முற்பட்டார்கள். பள்ளியை கட்டினாங்க. அந்த பள்ளியை கட்டுகின்ற பொழுது பள்ளிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவ பெண்ணினுடைய வீட்டையினுடைய ஒரு பகுதியையும் சேர்த்து இணைத்துக் கொண்டார்கள். அந்த பெண்ணுக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க, கலீஃபா அவர்கள் இதற்கான நீதியை எனக்கு பெற்றுத்தர வேண்டும். உமர் ரலியல்லாஹு அவர்கள் எந்த உமர் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி உங்களுடைய வீட்டை நான் கையகப்படுத்திக் கொள்வேன் என்று சொன்னார்களோ, அந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் மறுகடிதம் எழுதினார்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு அந்த பெண், கிறிஸ்தவ பெண்ணுக்குரிய வீடு எப்படி முன்பு அமைந்திருந்ததோ அதுபோல அப்படியே அந்த பெண்ணுக்கு நீங்கள் அரசு தரப்பில் இருந்து கட்டி கொடுங்கள். இடம் இல்லை, இடம் குறை, இந்த பேச்சு இங்க இருக்கக்கூடாது. இருக்கின்ற இடத்தில் இறை இல்லத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்தவ பெண் அடுத்த மதத்தை சார்ந்தவள், சகோதர மதத்தை சார்ந்தவள். ஒரு பெண்ணினுடைய கடிதத்திற்கான தீர்ப்பு, நீதம் என்பது இவ்வளவு தூரம் விசாலமாக இருந்தது என்று சொன்னால், ஒன்றை மட்டும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய, குறிப்பாக இந்த இந்திய தேசத்தில் வாழக்கூடியவர்கள் சிந்திக்க வேண்டும், முஸ்லிம்களும் நாமும் சிந்திக்க வேண்டும். இப்பேற்பட்ட நிலையில் உருவாக்கப்பட்ட இந்த சமூகம் எந்த இடத்தில் தவறு செய்யும், இறை இல்லத்தை கட்டுவதற்கான இடத்தை பிற மதத்தவர்களிடமிருந்து எப்படி அபகரிக்கும் என்பதை அருமையானவர்களே மனித சமூகம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு மனிதன் கிறிஸ்தவராக இருந்தாலும் இஸ்லாமியராக இருந்தாலும் அவருக்கான சுய அனுமதி இல்லாமல் அவருடைய இடத்தை பெறக்கூடாது, பெற முடியாது என்கின்ற அழுத்தமான வரலாற்று செய்திகளை எல்லாம் சுமந்திருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய சமூகம், இந்த சமூகத்தில் மன்னராக இருந்தவர்கள் எப்படி மாற்று மதத்தினுடைய அவர்கள் தெய்வத்தை வணங்கிய இடத்தை அபகரித்து இறை இல்லம் கட்ட முழுவார்கள், கட்டுவதற்கு மற்றவர்கள் சம்மதம் தெரிவித்திருப்பார்கள் என்பதை எல்லாம் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த தேசத்தில் சிறுபான்மையினர்கள் என்கின்ற அடிப்படையில் இஸ்லாமியர்களுக்கு பல்வேறு நெருக்கடிகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்த வேண்டும், அவனுடைய உதவியை நாம் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். ஒன்றை நாம் மனதில் அழுத்தமாக பதிய வைக்க வேண்டும், இறை இல்லங்களை நாம் வணக்கங்களை கொண்டு செழிப்பாக்க வேண்டும். நமக்கான
வாய்ப்பை, கால அவகாசத்தை அல்லாஹ் ஒவ்வொரு பக்திலும் கொடுத்து கொண்டிருக்கிறான். அழைப்பொலி, பாங்கினுடைய அழைப்பு இறைவனுடைய அழைப்பு. அது இறைவன் புறத்திலிருந்து நமக்கான அவனை வணங்குவதற்கான அந்த அழைப்பு காதில் விழுந்தவுடன் அவனை வணங்குவதற்கான முக்கியத்துவத்தை நாம் கொடுக்க வேண்டும். அதற்காக முன்னுரிமை அளித்து நம்முடைய மற்ற வேலைகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டு இறை இல்லத்தை நாடி நாம் வருவோமையானால், இறை இல்லங்களை இந்த சமூகம் வணக்கத்தை கொண்டு செழிப்பாக்குமையானால், நிச்சயமாக எந்த காலத்திலும் இறை இல்லத்தை மாற்று மதத்தவர்கள், ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் ஒருபோது நம்மிடமிருந்து பறிக்க முடியாது, கையகப்படுத்த முடியாது, களவாட முடியாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழும் காலமெல்லாம் அவன் நேசிக்கக்கூடிய அவனுடைய இல்லங்களை நாமும் நேசித்து அந்த இல்லங்களை வழக்கங்களின் வாயிலாக அலங்கரிக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம் பெற்றோர்களுக்கும் நம்முடைய உஸ்தாத்மார்களுக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.